ஹாய் வியூவர்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி முதல் டைமாக இந்த வருஷத்துக்கு ஆர்ஆர்பியில் வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அந்த பொசிஷனுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5696 வேக்கன்சிக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது இன்னையிலேருந்து அப்ளை பண்ணலாம். அதாவது 2 நாளைக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இன்னையிலேருந்து நீங்கள் அதாவது 21 இந்த ஜனவரி 20 இந்த தேதியிலேருந்து அடுத்த மாதம் பிப்ரவரி 19ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின முக்கியமான விஷயங்கள் மட்டும் தான் பார்க்க போகிறோம். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன, இதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இன்னையிலேருந்து அடுத்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது 19ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 19 நைட்டு பார்த்திங்கன்னா 12 மணிக்கு முன்னாடி, அதாவது 11:59 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ண அந்த அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அடுத்த நாள் 20ஆம் தேதியிலேருந்து 29, அதாவது 29th பிப்ரவரி வரைக்கும் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5696 நமக்கு இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லா ரீஜியனும் சேர்த்து டோட்டலாக இருக்குது. இந்த வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1, இந்த வருஷம் ஜூலை 1 படி வந்து ஏஜ் வந்து மினிமம் 18, மேக்ஸிமம் வந்து 30, அதாவது 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதாவது அசான் 17/2024 ஜூலை 1 படி 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா as per பேட்டர்ன் படி எஸ்சி எஸ்டி அந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு 5 இயர்ஸ் அப்படின்னா 35 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓபிசி நான் கிரிமினரி லேயர்ஸ் அந்த அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ், அதாவது 33 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அந்த கோட்டாவும் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு அன்ரிசர்வ்டு எலப்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக் செக்ஷன் இவங்களுக்கு 3 இயர்ஸ், அப்போ 33 அது மாதிரி பண்ணலாம் நீங்கள். அதே எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஓபிசி கேட்டகரி அந்த 6 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. 6 வருஷம் அப்படிங்கிறப்ப 36 வரைக்கும், அதாவது இதெல்லாம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேட்டகரியில் வரவங்களுக்கு. அதே எக்ஸ் சர்வீஸ் மேனில் வந்து எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு 8 இயர்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க வந்து 38 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 38 வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசிக்கு வந்து 33 இயர்ஸ், எஸ்சி எஸ்டி இருந்தால் 35 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே அங்கே டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்ரெடி இப்போ ஜாப்பில் இருக்கவங்களுக்கு. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பின்னாடி ஒரு அனெக்சர் ஏல கொடுத்துருக்காங்க. அதாவது 10th முடிச்சுட்டு ஒரு ஐடிஐ இது மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோர்ஸ் தான் பின்னாடி பார்க்க போகிறோம். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 10th எஸ்எஸ்எல்சி இல்லைனா மெட்ரிகுலேஷன் அந்த இது படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அந்த டெக்னிக்கல் கோர்சஸ் என்னென்னு பின்னாடி பார்ப்போம். இதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 500, அதுக்கப்புறம் 250. அதாவது இதுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஒன்று இருக்குது. அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜ் டெஸ்ட் இருக்கும். அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் அடுத்த ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சிபிஏடி அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் இது 3 முடித்ததுக்கப்புறம் தான் மார்க் வைஸ் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கு முடித்தோன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கடைசியாக உங்களுக்கு நடக்கும். இதுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ், அதுக்கப்புறம் மெயில், அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்டில் வந்து ஃபர்தராக சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு அப்ளை பண்ணி முடித்தோன்னா தான் உங்களுக்கு அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜ் அதில் பாஸ் பண்ணால் அது ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடித்தவங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜுக்கு உண்டான அடுத்த ஷார்ட் லிஸ்டட் விடுவாங்க. அவங்க தான் செகண்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும். அப்போ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இதெல்லாம் இத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா கேண்டிடேட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 எக்ஸப்ட் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கப்புறம் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இபிசி எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 250 தான் போட்டிருக்காங்க. இந்த 500 ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க 500 ஃபஸ்ட் டைம் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனால் மட்டும்
உங்களுக்கு அதில் 50% வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ரீஃபண்ட் மீன்ஸ் வந்து என்ன மோடில் நீங்கள் பணம் கட்டியிருக்கீங்களோ அந்த மோடுக்கு வந்து உங்களுக்கு பணம் ரிட்டர்ன் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூபிஐ யூஸ் பண்ணுறது, இல்லைனா நெஃப்ட் யூஸ் பண்ணுறது, இல்லை நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணி நீங்கள் 500 to 250 நீங்கள் கட்டிட்டீங்கன்னா, அந்தந்த கேட்டகரி கட்டிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணிட்டா எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் 50% வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரீஃபண்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ரீஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ 500னா 250 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆயிரும். அதே இந்த SC ST ஸ்டூடெண்ட்ஸுக்கு 250மே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மோடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த மோட்லேயே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரீஃபண்ட் இந்த எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், OBC, EBC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OBC, எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸாம் ஃபீஸ் கன்செஷனுக்கு மட்டும்தான் இது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு இந்தப்படி உங்களுக்கு வந்து ஜாப்க்கு வந்து இது கிடையாது அப்படின்ட்டாங்க. ஜாப் பொறுத்த வரைக்கும் கிடையாது, ஜஸ்ட்டு கன்செஷன் ஒன்லி ஃபார் வந்து ஃபீஸ், அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. ரிசர்வேஷன், ஜாப் ரிசர்வேஷனுக்கு இது வந்து பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. இந்த எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, ஆனுவல் இன்கம் 50,000க்கு கம்மியாக இருக்கவங்கள தான் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும். அந்த அனெக்சர் எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் கீழே வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான ப்ரெஸ்கிரைப்டு மாடல் கொடுத்துருக்காங்க. அதுபடி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த மோடில் பணம் நீங்கள் வந்து பே பண்ணீங்களோ அதே மோடில் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 5 ப்ராசஸ் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து எல்லாமே CPT, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டேஜுக்கு அடுத்த எக்ஸாம், அதுக்கப்புறம் அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அதில் ஸ்க்ரூட்டினைஸ் ஆகிட்டு CPT ஆப்டிடியூட் டெஸ்ட் நடக்கும். அதில் எல்லாம் ஓவராலாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்டட் கடைசியாக விடுவாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எடுக்கிற மார்க்கை வந்து ஃபைனல் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு அது எலிஜிபிள் மார்க் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதை வந்து ஃபைனல் கால்குலேஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The marks of CPT 1 shall not be counted while preparing the final panel. ஃபைனல் இது எக்ஸாம் ரிசல்ட்டுக்கு வந்து CPT 1 ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸாம் வந்து நிறைய பேர் நல்லா எழுதிருப்பீங்க, நிறையா மார்க் வரும் அப்படின்னு இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபைனல் பேனலுக்கு அதை எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த CPT எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 hour தான் எக்ஸாம். 1 hour தான் உங்களுக்கு எக்ஸாம். அந்த 1 hour எக்ஸாம் முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் நம்பர் ஆஃப் கொஷின் 75 இருக்கும். மேக்ஸிமம் மார்க் வந்து 75. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு. அதேமாரி நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. அதை வந்து பாஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அன்ரிசர்வ்டு EWS இவங்களுக்குலாம் 40%, OBCக்கு 30%. அதாவது எவ்வளோ மார்க் அப்படின்னா அந்த 75க்கு 30% வாங்குற மாதிரி இருக்கணும். அதேமாரி SCக்கு 30%, அப்புறம் STக்கு வந்து 25% மினிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிங் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இதில் வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ், மென்டல் எபிலிட்டி இந்த பேட்டர்னில் என்னென்ன இருக்கோ இது பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ்லாம் இது ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். அந்த சிலபஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஸ்டேஜ் முடிச்சு செகண்ட் ஸ்டேஜ் போகிறவங்களுக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னில் கொஷின் இருக்கும். அந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 hours நடக்குது. அதில் 175 கொஷின்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்ட் A, பார்ட் B 2 இருக்குது. பார்ட் Aயில் வந்து பார்த்திங்கன்னா 100 கொஷின்ஸ் இருக்குது, 90 மினிட்ஸும். பார்ட் Bயில் வந்து பார்த்திங்கன்னா 60 மினிட்ஸுக்கு 75 கொஷின்ஸும் அட்டன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா CPT செகண்ட் டயர் அந்த எக்ஸாமுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 ஆஃப் நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 கொஷின் தப்புனா ஒரு மார்க் உங்களுக்கு டிடக்ஷன் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து சிலபஸ் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ், அந்த ஜென்ரல் அவேர்னஸ் கொடுத்துருக்காங்க. பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு சிலபஸ் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் வெப்சைட்லேயே இருக்குது. இப்போ சப்போஸ் சென்னை பார்த்திங்கன்னா RRB சென்னை அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அது ரெலவெண்ட்டாக உள்ளது எல்லாமே அந்த இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து வேரியஸ் உங்களுக்கு RRB வெப்சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த தமிழ்நாடு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து RRB சென்னையில் நீங்கள் பண்ணிக்கலாம். வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூஷனும் நிறையா வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஜோனல் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 10th முடிச்சிருக்கணும். அதோடு சேர்த்து ப்ளஸ் ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் இல்லைனா எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், வயர்மேன் இது மாதிரி ஏதாவது ஒரு கோர்ஸ் முடித்தவங்க மட்டும்தான் அதில் அப்ளை பண்ண முடியும். அதனால் 10th மட்டும் முடித்தவங்க இதில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 10த்தோடு சேர்த்து இந்த டெக்னிக்கல் கோர்ஸ் கம்பல்சரி முடிச்சிருக்கணும். அண்டு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, முடிச்சிருக்கணும். மெட்ரிகுலேஷன் வித்து நம்ம ஐடிஐ, அது ஃபிட்டரோ இது மாதிரி இதெல்லாம் நீங்கள் முடித்தவங்க மட்டும்தான் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கன்சியுமே கொடுத்துருக்காங்க. வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 5696 வேக்கன்சிஸ் இருக்குது. அதில் சென்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 148 மொத்தம் இருக்குது. ரிசர்வேஷன் சதர்ன் ரயில்வே அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து 148 இருக்குது. ஒவ்வொரு ஜோனல் வைஸாகவே அந்த வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்கள் அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி சென்னை அந்த வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த வெப்சைட் அந்த ஜோனல் போகிறீங்களோ அதுலேயே வந்து ஆன்லைன் அந்த ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பக்கத்துலேயே அப்ளை ஆன்லைன் இருக்கும். அந்த ப்ரொசீஜரில் என்ன கேட்குதோ அதுபடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். தேங்க்யூ.